الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه أجمعين أما بعد. فقال الله سبحانه وتعالى في كلامه القديم وفرقانه الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولله الأسماء الحسنى فادعوه بها صدق الله العلي العظيم. وقال نبي الله سيد البشر خاتم الأنبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم لله 99 اسما 100 إلا واحدا من أحصاها دخل الجنة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் எம் பெருமான ரசூலே கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள் இன்னும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக ஆமீன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலில் உங்களுக்கு என்னுடைய சலாத்தினை சொல்லிக் கொள்வதோடு சலாம் சொல்லப்பட்டால் பதில் சொல்வது வாஜிப் என்பது உங்களுக்கு நினைவூட்டியவனாக என் உரையை ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலாவுக்கு நிறைய அஸ்மாஉல் ஹுஸ்னா அழகிய நற்பெயர்கள் உள்ளது, அழகிய திருநாமங்கள் உள்ளது. அவனுடைய ஒவ்வொரு திருநாமங்களும் அது பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கியுள்ளதாக இருக்கும், பல்வேறு தத்துவத்தை உள்ளடக்கியதாக இருக்கும். அவனுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா என்பது உலகமெங்கும் அவனை பறைசாற்றக்கூடியதாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களா இல்லையா? பில்லாஹி 99 இஸ்மன், அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் இருக்கிறது. மன் அஹ்ஸாஹா தஹலல் ஜன்னah, யார் அதை மரணம் செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள். அல்லாஹ் தான் நமக்கு அதை மரணம் செய்து தினசரி அதை ஓதி வரக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. எனவே அவருடைய ஒவ்வொரு பெயர்களும் கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கும் நிலையில் அதிலிருந்து ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த 99 பெயர்களில் அல்லாஹ் என்ற அவனுடைய பெயரை சேர்த்தால் மொத்தம் 100. அந்த பெயர்களில் இருந்து அல்லாஹ் என்ற பெயரில் இருந்து சில பாயிண்ட்ஸை, சில குறிப்புகளை உங்களிடம் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த அல்லாஹ் என்ற வார்த்தை இருக்கிறது, இது இந்த உலகத்தில் இதுவரை யாருக்குமே அந்த பெயர் சொல்லப்படவில்லை. அல்லாஹ் என்று சொன்னால் அது அவன் மட்டும்தான். இந்த அல்லாஹ் என்ற எழுத்து இருக்கிறது, இந்த வார்த்தை புள்ளி இல்லாத எழுத்துக்களை கொண்டதாக இருக்கிறது. மற்ற பெயர்கள் எல்லாமே 99 பெயர்களுமே புள்ளியை கொண்டதாக இருக்கும் நிலையில் இந்த வார்த்தை மட்டும் புள்ளி இல்லாத வார்த்தையாக இருக்கிறது. அடுத்தது அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்லாஹ் இருக்கிறது, குர்ஆனில் கிட்டத்தட்ட 2000 இடங்களில் வருகிறது. கிட்டத்தட்ட 2000 இடங்களில் இந்த அல்லாஹ் என்ற வார்த்தை வருகிறது. மூன்றாவது, இந்த அல்லாஹ்வில் இருந்து எத்தனை வார்த்தைகளை நீங்கள் எடுத்தாலும் அது அல்லாஹ்வின் பாதை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமா அல்லாஹ் இருக்கிறது, அதில் அலிஃபை எடுத்தால் லில்லாஹி, அல்லாஹ்வுக்கே என்பது பொருள். குர்ஆனிலே லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி என்பது வந்திருக்கிறதா இல்லையா? இரண்டாவது, அந்த லில்லாஹி லாமை எடுத்தால் லஹு, அவனுக்கே என்பதாக குறிக்கும், அதுவும் அவனின் பாதை மேற்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவது, அந்த லஹுல உள்ள லாமை எடுத்தால் ஹு, அவன்தான், அதுவும் குர்ஆனிலே வருகிறது, ஹுவல்லாஹு அல்லதி என்பதாக. எனவே அவனுடைய வார்த்தை இருக்கிறது ஒரு சிறப்பு பொருந்திய வார்த்தையாக இருக்கிறது. அந்த அல்லாஹ்
ஒரு குர்ஆனிலே ஒரு சூரா இருக்கிறது. அந்த சூராவுக்கு பெயர் சூரா முஜாதிலா. அந்த சூராவிலே அல்லாஹ் என்ற வார்த்தை இடம்பெறாத ஆயத்தே கிடையாது. கிட்டத்தட்ட 22 ஆயத்து இருக்கிறது. அது 22 நினைக்கிறேன், 22 ஆயத்து இருக்குது. அந்த 22 ஆயத்திலுமே அல்லாஹ் என்ற வார்த்தை வருகிறது. ஒரு ஹதீஸிலே சொல்லப்படுகிறது, இந்த அல்லாஹ் என்பதுதான் இஸ்முல் ஆலம் என்று ஒரு ஹதீஸிலே வருகிறது என்பதாக பொதுமக்கள் கூறுகிறார்கள். பொதுமக்கள் வேற யாரும் இல்லைங்க, நம்ம அபு ஹனீஃபா இமாமுல் ஆலமான நம்ம அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், இந்த அல்லாஹ் என்ற வார்த்தை தான் இஸ்முல் ஆலம் என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து ஒரு முறை நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி ஒருத்தர் அல்லாஹும்ம இன்னக அன்தல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக துஆ செய்ய ஆரம்பிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்கத் ஸஅலல்லாஹு பிஸ்மில் அலம், இஸ்மில் அலமை கொண்டு அவர்கள் துஆ செய்கிறார்கள், அவருடைய துஆ கபூலாகி இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக இந்த ஹதீஸை வைத்து தான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அல்லாஹ் என்ற வார்த்தை தான் இஸ்முல் அலம் என்பதாக. எனவே இந்த அல்லாஹ் என்ற வார்த்தை இருக்கிறது, இந்த வார்த்தைக்கு பல சிறப்புகள் இருக்கிறது. இந்த அல்லாஹ் என்ற வார்த்தையை வைத்துதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல அந்த ஆசிப் பின் பர்கியா என்ற அந்த அறிஞர் தன்னுடைய சிம்மாசனத்தை அர்ஷுல் பல்கீஸ் என்ற பல்கீஸ் சிம்மாசனத்தை நொடி பொழுதில் தூக்கி கொண்டு வந்தார். இந்த இஸ்முல் ஆலத்தை வைத்துதான் தூக்கி கொண்டு வந்தார். எனவே இந்த அல்லாஹ் என்ற பெயரை கொண்டு ஒரு சிம்மாசனத்தை தூக்க முடியும், நடத்த முடியாது நடத்தி காட்ட முடியும். இதை அதிகமாக நாம் ஓதி வர வேண்டும். அடுத்ததாக நம்ம சம்பவம் கேள்விப்பட்டிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்தடியில உறங்கிக் கொண்டிருப்பாங்க, ஓய்வு எடுத்துக் கொண்டிருப்பாங்க. சஹாபாக்கள்லாம் அவங்களை கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தூரத்தில் இருப்பாங்க. இஸ்லாமிய எதிரி ஒருவர் இந்த சந்தர்ப்பத்தை நல்ல சந்தர்ப்பமாக கருதி நபி அவர்களின் முன்னால் வந்து வாளை உருவி நிற்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடுக்கென்று இழுத்து விடுவார்கள். அப்ப அந்த எதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, மை எம்னவுக்கு மின்னி, உண்மை என்னிடமிருந்து யார் காப்பாற்றுவா என்பதாக அவன் கேட்பான். அல்லாஹ் தஆலா எந்த ஒரு பதட்டமும் இல்லாம, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு பதட்டமும் இல்லாம சாதாரணமா சொல்லுவாங்க, அல்லாஹ் என்பதான். அல்லாஹ் என்பதான் சொல்லுவாங்க. அவனுடைய கையில் இருந்த வாள் நழுவிவிடும், அவனுடைய உடல் அப்படியே படபடத்து போய்விடும், அவன் உள்ளம் அப்படியே நடுங்கிவிடும். அந்த அல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு அவனுக்கு அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த அல்லாஹ் என்ற வார்த்தை அவனுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. தடுக்கி நீங்க கீழே விடும் பொழுது அல்லாஹ் என்று சொல்லி பாருங்க, ஐயோ என்று சொல்வதற்கு பதில் அல்லாஹ் என்று சொல்லி பாருங்க, அதில் பெரிய ஒரு இது இருக்குது, அதுல பெரிய ஒரு சிறப்பு இருக்குது. அந்த அல்லாஹ் என்ற வார்த்தையை நீங்க சொன்னால் அந்த கீழே விழுந்த வழி கூட அவனுக்கு தெரியாது. அந்த அல்லாஹ் என்ற வார்த்தையை நீங்க அதிகமா திக்ர் செய்வாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் அந்த தவுர் புகையில மாட்டி கொண்டிருப்பாங்க. அப்பொழுது அவங்களை சுற்றி சூழ்ந்து விடுவார்கள் எதிரிகள். கொஞ்சம் குனிந்தா மாட்டிடுவாங்க. அவங்களை மாட்டிக்கொண்டு இருக்கும் பொழுது அபூபக்கர் சொல்வார்கள், நாயகமே நம்ம மாட்டிக்கிட்டோம், அவங்க லைட்டா குனிஞ்சா போதும் நம்மளை பார்த்துருவாங்க, நம்ம அவ்வளவுதான் இன்னைக்கு அப்படின்னு நினைச்சிருக்க நேரத்தில் அல்லாஹ் நபிஸல்லல்லாஹு சொன்னாங்க, நம்ம 2 பேர் தான் இங்க இருக்கு நினைச்சிருக்கீங்களா? நம்ம 2 பேர் தான் நினைச்சிருக்கீங்களா? இல்ல, மூணாவது அல்லாஹ் இருக்கான். நான் தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா, நீங்க பயப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோட இருக்கான். அந்த அல்லாஹ் என்ற வார்த்தையின் மூலமாக என்னென்ன இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு நம்ம அந்த வரலாறு மூலமா நம்ம பார்த்துருக்கோம். இது போல நிறைய சிறப்புகள் இருக்கிறது. ஹதீஸிலே வருகிறது, லா தகுமு ஸாஅத்து ஹத்தா யுகாலு ஃபில் அர்தி அல்லாஹ் அல்லாஹ். இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய மனிதன் இருக்கும் வரை, அதை ஒழியக்கூடிய மனிதன் இருக்கும் வரை கியாமத் நாள் வராது என்பதா ஹதீஸிலே வருகிறது. அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருக்கும் வரை அவனுக்காக வேண்டி சூரியன் உதயமாகும், அவனுக்காண்டி மறையும், அவனுக்காண்டி இரவு வரும், பகல் வரும், அவன் ஒருவனுக்காக வேண்டி அது வரும். அவன் இருக்கும் வரை இந்த கியாமத் நாள் வராது என்பதாக ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். இந்த அல்லாஹ் என்பதற்கு பல சிறப்புகள் இருக்கிறது. அதை நாம் அதிகமாக ஓதி வர வேண்டும். இந்த அஸ்மாஉல் ஹுஸ்னா இருக்கிறது, இது ஒரு பலமான மருந்தாக இருக்கிறது. நோய் ஏற்படுகிறதா அஸ்மாஉல் ஹுஸ்னா ஓதுங்கள்.
மன நிம்மதி ஏற்படவில்லையா, அஸ்மால் ஹுஸ்னா ஓதுங்கள். வேற ஏதாவது நிம்மதி கிடைக்கவில்லையா, மன அழுத்தம் ஏற்படுகிறதா, இந்த அஸ்மால் ஹுஸ்னா ஓதுங்கள். இதை நாம் அதிகமாக ஓதி அதனுடைய பயன்களை பெற்று நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவரும் தந்தருவானாக. வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கும் சமயத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முடிந்தவண்ணமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.